ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்தொன்பது 11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 10:01 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 7:15 பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. யம கண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. சங்கடகர சதுர்த்தி திதி, அதாவது ஒரு மனுஷாளுக்கு தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ தன்னுடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் வந்துன்னு வைங்களே, அந்த சங்கடங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இன்றைய சங்கடகர சதுர்த்தி திருநாளுக்கு இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரியான சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பிரார்த்தனை இன்றைய நாளுக்கு, அதாவது சங்கடகர சதுர்த்தி திதிக்கு மிக மிக சிறப்பாகவே அமையுது. வானவியல் சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் களை கட்டும், தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால, அதுவும் புதன் பகவானாக இருக்கிறதுனால நடனம், நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் அமையும். திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்மையிலும் நன்மை அதிகரிக்கும். உண்மையான முயற்சிகளுக்கு மென்மையான மேன்மைகள் மிகுதியாகும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சுந்தர விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அகமும் முகமும் ஜொலிக்கக்கூடிய நாள், அதாவது அகத்தில் தெளிவிருக்கக்கூடிய, முகத்தில் ஒரு ராஜகலை உருவாகக்கூடிய, நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய, டிரைவிங் சம்மந்தப்பட்ட பள்ளி, டிரைவிங் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர் அப்படிங்கிறத விட பெரிய பெரிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய, பெண் வாடிக்கையாளர் மூலமாக பெருவாரியான மதிப்பு மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மங்களநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகி சிறப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான மதிப்பு கிடைக்கக்கூடியது. பெண்களுடைய ஆசைகள், அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய விவசாயத்தை
அறிவியல் சார்ந்த விவசாயமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் அதிகரிக்கும். அதாவது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு மேலான மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பமாகும். கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் படைப்பாளியாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இயக்குனர் அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள், உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பான செயல்பாடும் அதிகார பதவியும் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, பொதுவாகவே டிரைவிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அல்லது கார் டிரைவிங் சம்மந்தப்பட்ட கால் டாக்ஸி அமைப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல சவாரி கிடைக்கக்கூடிய, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய, நாமளும் சொந்த வாகனம் வாங்கலாங்கிற ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகவத்கீதையை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வல்லப கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பண லாபங்கள் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிகுதியாகும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சிகித் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாய்ப்புகள் பெருகும். அதாவது வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி அதில் தொகையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும். பஞ்சு மிட்டாய் சம்பந்தப்பட்ட பானி பூரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு
பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியும் உயர்வுகளும் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய உறுதியான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் மிகுதியாகும். ஆர்கானிக் உணவு சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்களும் நன்மதிப்புகளும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் பகவான வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச வருமானங்களும் ஆசைப்பட்ட வெகுமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வன பத்திரகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லமையான செயல்பாடுகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நட்டமில்லாமல் செயல்படக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். சின்ன அதாவது பாதையோரம் பாப்கார்ன் விற்பனை செய்கிறவங்க, பப்ஸு அல்லது சமோசா வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வருமானங்களோடு கூடிய வெகுமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க முக்தி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.